Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டாக்கும் திருமணம் ஆயிட்டதா சொல்லி ஒரு போட்டோ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோவை மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவியான ஜாய் கிறிசல்டா தான் நேத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ்னு கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் ஆனதை உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாச்சு. அது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்துச்சு. காரணம், முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் கூட இருக்கும்போது சட்டப்படி விவாகரத்து வாங்காம எப்படி இவர் ரெண்டாவது திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துச்சு. மேலும் ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதியும் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும்போதெல்லாம் நான் தான் அவரோட மனைவின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா அவங்க தாலியோட இருக்கிற மாதிரியான போட்டோஸை ஷேர் பண்ணி மக்களை குழப்பத்தில் அழுத்தி இருந்தாங்க. இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜும் இது எதுவுமே உண்மை இல்ல, என்னோட பர்சனல் விஷயங்களை பத்தி இப்போ பதில் சொல்ல முடியாது, அப்படி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தா பதில் தரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாணமானப்போ எடுக்கப்பட்ட போட்டோவை ஷேர் பண்ணது பேசுபொருளா மாறி இருக்கு. இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா இன்னொரு விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க 6 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறதாகவும் இந்த வருஷம் குழந்தை பிறக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. பலரும் நேத்து தான் இவங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில 6 மாசம் கர்ப்பமா இருக்குன்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ போன வருஷமே இவங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாணம் ஆயிட்டதா செய்தி வெளியான சமயத்திலேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வராங்க. ஆனா முதல் மனைவி ஸ்ருதி இன்னுமே அவங்களோட சர்நேமை ரங்கராஜன் தான் வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட அவங்க எடுத்த போட்டோஸ் எதையுமே அவங்க ப்ரொஃபைல்ல இருந்து ரிமூவ் பண்ணவும் இல்ல. ஆனா கடைசியா மே மாசம் அவங்க ஷேர் பண்ண ஒரு போட்டோல என்னோட மனசும் ஆன்மாவும் என்னோட குழந்தைகளோடய முடியுதுன்னு சொல்லி மறைமுகமா இந்த விஷயத்துக்கு பதில் அளிக்கிற வகையில கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா இவ்வளவு நாள் மறைமுகமா ரங்கராஜ் கூட திருமணமானதை அவங்க சோசியல் மீடியால சொல்லிட்டு வந்த நிலையில இப்போ அதிகாரப்பூர்வமா இவங்களுக்கு கல்யாணமானதை மக்களுக்கு தெரியப்படுத்தி மேலும் கர்ப்பமா இருக்கிறதையும் சொல்லி இருக்கிறது மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் சட்டப்படி முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. மேலும் ரங்கராஜோட முதல் மனைவி வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால சட்டப்படி விவாகரத்து வாங்காம இவர் இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜே இதுக்கு விளக்கம் அளிக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.